வணக்கம் நேயர்களே, இது புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8. இது ஒரு சமுதாய வானொலி. இது நம்ம உலகத்துல கல்வி உலகம். போன வாரம் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா விஷால்? ஆமா திவ்யா, அது நம்ம நேயர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வாரம் எந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு நேயர்களுக்கு சொல்லிடுவோமா? சொல்லிடலாமே. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்ல அதிகாரி பணியிடங்கள், பாரத் பெட்ரோலிய நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேகன்சிஸ், டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ள அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலைவாய்ப்பு, மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் பணி, ராணுவ கல்வி பிரிவில் பட்டதாரிகளுக்கான பணி வாய்ப்பு, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலை, காப்பீடு நிறுவனத்தில் எக்ஸிகியூட்டிவ் பணி வாய்ப்பு, பிஎஸ்சி முடித்தவர்களுக்கான டெலஸ்கோப் ட்ரெயினி வேலை வாய்ப்பு, விளையாட்டு வீரர்களுக்கான ரிசர்வ் வங்கியில் இருக்கக்கூடிய பணி, என்ஜினியர் பணிக்கான யூபிஎஸ்சி எக்ஸாம், ராணுவ தொழிற்சாலையில் இருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லை காவல் பணியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ், டிரான்ஸ்லேட்டர் பணிக்கான எஸ்எஸ்சி தேர்வு. அடுத்த அரை மணி நேரம் இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தில் சயின்டிஸ்ட் பணி. உணவு அறிவியல் மற்றும் உணவு தொழில்நுட்பத்தில் பல்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக சயின்டிஸ்ட்களை தேர்வு செய்ய உள்ளது. தகுதியுள்ளவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் 10 இடங்கள், வயது 32க்குள் இருக்க வேண்டும். சீனியர் சயின்டிஸ்ட் 3 இடங்கள், வயது 37க்குள் இருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹100 மட்டுமே. இதை CSIR CFTRI, மீண்டும் கூறுகிறேன், CSIR CFTRI என்ற பெயரில் மாற்றத்தக்க வகையில் டிடி எடுக்க வேண்டும். www.cftri.com இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். ஆன்லைனில் விண்ணப்பித்த பின்னர் பிரிண்ட் அவுட்டை உரிய சான்றிதழ்களின் நகல்கள் மற்றும் விண்ணப்ப கட்டணத்துக்குரிய டிடி ஆகியவைகளை தபாலில் அனுப்ப வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கவும். முகவரி: த கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், CSIR, சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மைசூர் 507020. ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏப்ரல் 16. பிரிண்ட் அவுட் அனுப்ப கடைசி நாள் ஏப்ரல் 24. இப்போ நம்ம பார்க்க போறது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு. இந்த நிறுவனம் 445 நேரடி பொது அதிகாரி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பார்த்தோம்னா, டிசம்பர் 31, 2012 இந்த தேதிப்படி 21 வயது முதல் 30 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், SC ST பிரிவினர்களுக்கு 5 ஆண்டுகளும் சலுகை உண்டு. பட்டப்படிப்பில் 60% தேர்ச்சி பெற்று இருக்கணும். SC ST பிரிவினரா இருந்தா குறைந்தபட்சம் 55% தேர்ச்சி பெற்றிருக்கணும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றின் மூலமாக இந்த பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. எழுத்து தேர்வானது ஆன்லைன் அப்ஜெக்டிவ் தேர்வா நடத்தப்படும். இதுல தகுதி பெறுபவர்களுக்கு விரிவாக விடையளிக்கும் பகுதியில தேர்வு தனியா நடத்தப்படும். இந்த அப்ஜெக்டிவ் தேர்வுல தகுதி பெறுபவர்கள் 1400 பேர் இறுதியாக நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அதிலிருந்து 445 பேருக்கு பணி வாய்ப்பு தரப்படும். மேலும் முழு விபரங்களையும் விண்ணப்பிக்கும் முறையும் அறிய தவறாம பார்க்க வேண்டிய இணையதள முகவரி www.uiic.co.in. மறுபடியும் சொல்றேன்,
www.uiic.co.in. ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஏப்ரல் 18, 2013. எழுத்து தேர்வு நாள் மே 26, 2013. பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தில் காலியிடங்கள். இந்த நிறுவனத்தின் கொச்சி சுத்திகரிப்பு மையத்தில் ஜெனரல் ஓக்மேன் பி பிரிவில் உள்ள 45 காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்துள்ளது. இவற்றில் 20 இடங்கள் கெமிக்கல் பிரிவிலும், 19 இடங்கள் மெக்கானிக்கல் பிரிவிலும், 3 இடங்கள் எலக்ட்ரிக்கல் பிரிவிலும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவிலும் 3 இடங்கள் என்ற அடிப்படையில் நிரப்புவதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேவைகள்: பிபிசிஎல் நிறுவனத்தின் ஜெனரல் ஒர்க்மேன் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 1/3/2013 அடிப்படையில் 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தின் மூலமாக கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிப்பை குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களுடன் முடித்திருக்க வேண்டும். மற்ற விவரங்கள்: பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் மேற்கண்ட பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டிய விண்ணப்ப படிவ மாதிரியில் தங்கள் விண்ணப்பங்களை நிரப்பி உரிய சான்றிதழ் ஆவணங்களின் நகல்களையும் இணைத்து பின்வரும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் இந்த பதவிகள் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முகவரி: சீனியர் மேனேஜர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன், பிபிசிஎல் அண்ட் கொச்சி ரிஃபைனரி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 2, அம்பலமுருகல், கொச்சி 682302. மீண்டும் கூறுகிறேன்: சீனியர் மேனேஜர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன், பிபிசிஎல் அண்ட் கொச்சி ரிஃபைனரி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 2, அம்பலமுருகல், கொச்சி 682302. விண்ணப்பிக்க இறுதி நாள் 22/4/2013. விளையாட்டு வீரர்களுக்கு ரிசர்வ் வங்கியில் பணி. அசிஸ்டன்ட் மற்றும் ஆபீஸ் அட்டெண்டன்ட் பணிக்கு விளையாட்டு வீரர்களில் இருந்து தகுதியானவர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீரர்கள் 18 பேரும், கால்பந்து வீரர்கள் 9 பேரும், பேட்மிண்டன் வீரர்கள் 8 பேரும், கேரம் வீரர் ஒருவரும், டேபிள் டென்னிஸ் வீரர்கள் 8 பேரும், டேபிள் டென்னிஸ் பெண்கள் பிரிவில் 4 பேரும், மொத்தம் 50 பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது. விண்ணப்பதாரர்கள் 1/3/2013 தேதிப்படி 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 26 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், OBC பிரிவினருக்கு 3 வருடமும் வயது வரம்பில் தளர்வு அனுமதிக்கப்படும். அசிஸ்டன்ட் பணிக்கு இளங்கலை படிப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும். ஆபீஸ் அட்டெண்டன்ட் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். SC/ST பிரிவினர் தவிர்த்து மற்றவர்கள் ரூபாய் 100 கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஏப்ரல் 15 தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் விரிவான விவரங்களை www.rbi.org.in, மறுபடியும் சொல்கிறேன், www.rbi.org.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். TNPSC அறிவித்துள்ள உதவி பொறியாளர் பணியிடங்கள். தமிழக அரசில் உதவி பொறியாளர் தொழிற்சாலைகள் பிரிவில் உள்ள 40 காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்துள்ளது. தேவைகள்: TNPSC அறிவித்துள்ள உதவி பொறியாளர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம் மூலம் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கெமிக்கல் டெக்னாலஜி போன்ற ஏதாவது ஒரு பிரிவில் இன்ஜினியரிங் பட்ட படிப்பை முடித்திருக்க வேண்டும். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வாயிலாக டிப்ளமோ படிப்பை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் முடித்துவிட்டு குறைந்தபட்ச 6 மாத காலத்திற்கு பிரசித்தி பெற்ற நிறுவனத்தில் பணி அனுபவம் பெற்றோர்களும் விண்ணப்பிக்கலாம். இதேபோல் பிரசித்தி பெற்ற நிறுவனம் ஒன்றில் சூப்பர்வைசர் அல்லது பொருட்களை உற்பத்தி செய்வதில் பணி அனுபவம் பெற்றவர்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கவும். இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் முறையிலே விண்ணப்பிக்க வேண்டும். முழுமையான தகவல்களை பின்வரும் இணையதளத்திற்கு சென்று முழுமையாக அறிந்து அதன் பின்னரே விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆன்லைன் பதிவு செய்ய இறுதி நாள் 17/4/2013. கட்டணம் செலுத்த இறுதி நாள் 19/4/2013.
எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் 9/6/2013. பட்டதாரிகளுக்கு இராணுவ கல்வி பிரிவில் பணி. இராணுவ கல்வி பிரிவில் ஹவில்தார் பணிக்கு தகுதியான ஆண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பணி ஹவில்தார் எஜுகேஷன். மொத்த காலியிடங்கள் 162. துறை வாரியான காலியிடங்கள் அறிவியல் 122, கலைப்பிரிவு 40. வயது வரம்பு 20 முதல் 25 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். திருமணமாகாதவர்களாகவும் இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி குரூப் எக்ஸ் ஆக இருந்தால் BA B.Ed, BSc B.Ed அல்லது BCA, BSc IT B.Ed அல்லது MA, MSc MCA-வாக இருக்க வேண்டும். குரூப் Y ஆக இருந்தால் BA, BSc, BCA, BSc IT தகுதியில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கு ஆங்கிலம் அல்லது ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் BSc, BCA-வாக இருந்தால் பாடப்பிரிவுகள் கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், எலக்ட்ரானிக்ஸ், கணிப்பொறியியலாக இருக்க வேண்டும். BA பாடப்பிரிவுகளில் ஆங்கில இலக்கியம், ஹிந்தி இலக்கியம், உருது இலக்கியம், வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல், பொருளாதாரம், உளவியல், கணிதம், சமூகவியல் இவைகளில் ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை உள்ளிட்ட முழுமையான தகவல்களை அறிய www.indianarmy.gov.in அதாவது www.indianarmy.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சென்று சேர கடைசி நாள் 30/4/2013. சட்டம் படித்தவர்களுக்கு HAL நிறுவனத்தில் பணி. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னிஸ் அதாவது லீகல் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணி மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னிஸ். மொத்த காலியிடங்கள் 15. வயது வரம்பு 28க்குள் இருத்தல் வேண்டும். உச்ச வயது வரம்பு SC ST பிரிவினருக்கு 5 வருடங்களும், OBC பிரிவினருக்கு 3 வருடங்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடங்களும் சலுகை அளிக்கப்படும். கல்வி தகுதி +2 தேர்ச்சியுடன் 5 வருட ஒருங்கிணைந்த சட்ட படிப்பை முடித்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவதொரு இளங்கலை பட்டப்படிப்பின் BL பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் கோல்குறி வகை எழுத்து தேர்வு மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு ஆன்லைன் முறையில் நடைபெறும். விண்ணப்ப கட்டணம் ₹400 மட்டும். SC ST மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்ப கட்டணத்தை SBI வங்கியின் ஏதாவது ஒரு கிளையில் HAL நிறுவனத்தின் கணக்கு எண் 3096951183. மீண்டும் கூறுகிறேன், 3096951183 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை www.hal-india.com அதாவது www.hal-india.com என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 24/4/2013. ஆன்லைன் தேர்வு நடைபெறும் நாள் 18/5/2013 மற்றும் 19/5/2013. தேர்வு முடிவு வெளியிடப்படும் நாள் 11/6/2013. மேலும் முழுமையான விவரங்களை அறிய www.hal-india.com என்ற இணையதளத்தை பார்க்கவும். இயக்குனர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. சங்கரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தில் காலியாக உள்ள இயக்குனர் பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. காலியாக உள்ள பணியிடங்கள்: இயக்குனர், துணை பேராசிரியர், உதவி பேராசிரியர். மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், சிஸ்டம், HR ஆகிய பாடப்பிரிவுகளை கற்பிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பதாரர்கள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் தங்களை பற்றிய சுய விவரம் அடங்கிய பயோடேட்டா ஆகியவற்றை இணைத்து ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களை அறிய கல்வி நிறுவன இணையதளத்தை அல்லது சங்கரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் 641035 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம்.
ITI டிப்ளமோ டிகிரி முடித்தவர்களுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணி. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் பூனாவில் செயல்பட்டு வரும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி நிறுவனத்தின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பப்பட தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணிகள்: டெக்னிக்கல் ஆஃபீஸர் A, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் C, டெக்னீஷியன் B, டெக்னீஷியன் A, டெக்னீஷியன் B, இன்ஜினியர் சப்போர்ட், செக்ஷன் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டாஃப் கார் டிரைவர். விண்ணப்ப கட்டணம் ₹100 மட்டுமே. SC ST மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை www.niv.co.in அல்லது www.icmr.nic.in என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 22/4/2013. ஆன்லைனில் விண்ணப்பித்த விவரங்களை பிரிண்ட் அவுட் நகல் எடுத்து தேவையான சான்றுகளுடன் கீழ்கண்ட முகவரியுடன் இணைத்து அனுப்ப வேண்டும். த டைரக்டர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி, 20A, டாக்டர் அம்பேத்கர் ரோட், கேம்ப், புனே 411001. மேலும் விவரங்களுக்கு www.niv.co.in மற்றும் www.icmr.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணி வாய்ப்பு. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பொது மேலாளர், ஹிந்தி ஆபீசர், மொழிபெயர்ப்பாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான காலியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. பணிப்பிரிவு: மைனிங். பணி: ஜெனரல் மேனேஜர். காலியிடங்கள் 3. கல்வி தகுதி: மைனிங் பிரிவில் 4 ஆண்டு பொறியியல் படிப்பான BE, BTech, BSc அல்லது AMIE முடித்திருக்க வேண்டும். மேலும் முதல் வகுப்பில் மைன் மேனேஜர் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பணி அனுபவம்: 1/4/2013 தேதிப்படி மெக்கனைஸ்ட், செமி மெக்கனைஸ்ட், ஓபன் காஸ்ட் கோல், லிக்னைட் பிரிவுகளின் கீழ் 21 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். மைன் சேஃப்டி, பிளாஸ்டிங் ஆபரேஷன், மைன் பிளானிங் பிரிவுகளில் அனுபவம் பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு: 1/4/2013 தேதிப்படி 54 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். இதே நிறுவனத்தில் உள்ள அடுத்த பணிப்பிரிவு ஆஃபீஸ் லாங்குவேஜ். பணியின் பெயர் ஹிந்தி ஆஃபீஸர். காலியிடம் 1. கல்வி தகுதி: ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கொண்டு ஏதாவது ஒரு பிரிவில் முதுகலை பட்ட படிப்பை முடித்திருக்க வேண்டும். பணி அனுபவம்: 1/4/2013 தேதிப்படி ஹிந்தியில் டெர்மினாலஜிக்கல் பணி, ஆங்கிலத்திலிருந்து ஹிந்திக்கு மொழி மாற்றம் செய்தல் அல்லது ஹிந்தியில் இருந்து ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்தல் பணிகளில் ஓராண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 32க்குள் இருத்தல் வேண்டும். இதே நிறுவனத்தில் உள்ள அடுத்த பணி ஹிந்தி ஆஃபீஸர். காலியிடம் 1. கல்வி தகுதி: ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கொண்டு ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்புடன் ஹிந்தியில் முதுநிலை பட்டப்படிப்புடன் முடித்திருக்க வேண்டும். பணி அனுபவம்: 1/4/2013 தேதிப்படி ஹிந்தியில் டெர்மினாலஜிக்கல் பணி, ஆங்கிலத்திலிருந்து ஹிந்தி மொழி மாற்றம் அல்லது ஹிந்தியில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பணியில் 7 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு: 1/4/2013 தேதிப்படி 36 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். இதே நிறுவனத்தில் உள்ள அடுத்த பணி ஹிந்தி மொழிபெயர்ப்பாளர். காலியிடம் 7. கல்வி தகுதி: பட்டப்படிப்பில் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கொண்டு ஹிந்தியில் முதுநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் அல்லது ஹிந்தியை ஒரு பாடமாக கொண்டு பட்டப்படிப்புடன் ஆங்கிலத்தில் முதுநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு: 1/4/2013 தேதிப்படி 30 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹300. இதனை நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் லிமிடெட், நெய்வேலி 1 என்ற பெயரில் நெய்வேலியில் மாற்றத்தக்க வகையில் டிடியாக எடுக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை www.nlcindia.com. திருப்பியும் சொல்கிறேன், www.nlcindia.com.
COM என்ற இணையதளத்தின் வழியாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பித்த பிரிண்ட் அவுட் நகலை தேவையான சான்றிதழ் நகல் DD இணைத்து அனுப்ப வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 29/4/2013. பதிவு மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் 6/5/2013. மேலும் முழுமையான விவரங்களை அறிய www.nlcindia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி The DY General Manager (HR) Recruitment Cell Human Resource Development Corporate Office நெய்வேலி Lignite Corporation Limited Block 1 நெய்வேலி 607801 தமிழ்நாடு. மறுபடியும் சொல்கிறேன். The DY General Manager (HR) Recruitment Cell Human Resource Development Corporate Office நெய்வேலி Lignite Corporation Limited Block 1 நெய்வேலி 607801 தமிழ்நாடு. BSc முடித்தவர்களுக்கு டெலஸ்கோப் ட்ரெயினி பணி வாய்ப்பு. பெங்களூரில் செயல்பட்டு வரும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் காலியாக உள்ள டெலஸ்கோப் ட்ரெயினி பணிக்காக தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகின்றன. காலி பணியிடங்கள். டெலஸ்கோப் ட்ரெயினி 3. கல்வி தகுதி. இப்பணியில் சேர விரும்புபவர்கள் BSc பட்டப்படிப்பில் இயற்பியல் மற்றும் கணித பாடப்பிரிவில் 60% மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணினி செயல்பாட்டில் திறமை பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 25க்குள் இருக்க வேண்டும். பணிக்காலம் 1 வருடம் மற்றும் பணித்திறமையை பொறுத்து கூடுதல் 2 வருடங்களுக்கு நீடிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை. தற்காலிக பணிக்கு நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி அமர்த்தப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை www.iiap.res.in என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.iiap.res.in/files_trainee-web.pdf என்ற இணையதளத்தை பார்க்கலாம். காப்பீட்டு நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் பணி வாய்ப்பு. மும்பையில் உள்ள GIC ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள எக்ஸிக்யூட்டிவ் பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. காலி பணியிடங்கள் 25. கல்வி தகுதி ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முதுகலை பட்டப்படிப்பில் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், HR, சட்டம், வணிகம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது பிடெக் அல்லது CA அல்லது ICW முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 21 முதல் 30க்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை விருப்பமுள்ளவர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் அல்லது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் தங்களை பற்றிய சுய குறிப்பு அடங்கிய பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து corporate@gichf.com அதாவது corporate@gichf.com ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் விரிவான தகவல்களுக்கு www.gichfindia.com அதாவது www.gichfindia.com என்ற இணையதளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லை காவல் பணியில் 717 பணியிடங்கள். எல்லை காவல் படையில் 717 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ITI மற்றும் டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது பற்றிய விரிவான விவரம் இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், சுருக்கமாக ITPP என அழைக்கப்படுகிறது. மத்திய உள்துறை எல்லை காவல் படையில் 717 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ITI மற்றும் டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது பற்றி விரிவான விவரம் வருமாறு: இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், சுருக்கமாக ITPB என அழைக்கப்படுகிறது.
மத்திய உள்துறை அமைச்சரகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படும் இந்த காவல்படை பிரிவில் தற்பொழுது பல்வேறு பணியிடங்களுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளது. பணியின் பெயர். பணியிடங்கள்: 1. இன்ஸ்பெக்டர் இந்தி டிரான்ஸ்லேட்டர் 13 பேர். ஹெட் கான்ஸ்டபிள் டிரான்ஸ்லேட்டர் வெட்னரி 16. 3. கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட் 104 இடங்கள். 4. சப் இன்ஸ்பெக்டர் ஓவர்சியர் 40 காலியிடங்கள். 5. கான்ஸ்டபிள் பயோனியர் 6. ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் 22 காலியிடங்கள். 7. கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் 38 காலியிடங்கள். 8. கான்ஸ்டபிள் டிரைவர் 247 காலியிடங்கள். மேலும் விவரங்களை www.itbpolice.nic.in அல்லது www.itbp.gov.in ஆகிய இணையதளங்களில் பார்க்கலாம். இன்ஜினியர் பணிக்கான யூபிஎஸ்சி தேர்வு. இன்ஜினியரிங் சர்வீஸ் பணிக்கான யூபிஎஸ்சி தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. 6/5/2013 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். நிரப்பப்படும் பணியிடங்கள் 763. இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும். 1/1/2013 தேதியில் 21 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 30 வயதை கடந்தவராகவும் இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி குறிப்பிட்ட பிரிவினருக்கு வயது வரம்பு தளர்வு அனுமதிக்கப்படும். கல்வி தகுதி: அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் இன்ஜினியரிங் பிரிவில் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். கட்டணம்: பொது மற்றும் ஓபிசி பிரிவினர் ₹200 கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். SC ST பிரிவினர் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் இந்த கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. கட்டணத்தை ஸ்டேட் வங்கி கிளைகளிலும் அதன் துணை கிளைகளிலும் செலுத்தலாம். விண்ணப்பிக்கும் முறை: விண்ணப்பதாரர்கள் UPSC இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். ஆன்லைன் பதிவு ஆரம்பமான நாள் 6/4/2013. விண்ணப்பிக்க கடைசி தேதி 6/5/2013. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் 28/6/2013. மேலும் விரிவான விவரங்களை www.upsc.gov.in திருப்பியும் சொல்கிறேன், www.upsc.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். விண்ணப்பங்களை அனுப்ப www.upsconline.nic.in திருப்பிய சொல்கிறேன், www.upsconline.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இராணுவ தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு. இராணுவ தளவாட தொழிற்சாலையில் ITI படித்தவர்களுக்கு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய இராணுவத்திற்கு தேவையான தளவாட சாமான்களை இராணுவ தளவாட தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்து வருகின்றன. தமிழகத்தில் ஆவடி உட்பட இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் இதற்கான தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. தற்போது மகாராஷ்டிரா மாநிலம் பாந்த்ராவில் செயல்படும் தளவாட தொழிற்சாலையில் குரூப் C பணியாளர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்தம் 541 பேர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். பணியின் பெயர் குரூப் C ஒர்க்கர். விண்ணப்பதாரர்கள் இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள www.propex.gov.in திருப்பிய சொல்கிறேன், www.propex.gov.in என்ற முகவரியை பார்க்கலாம். இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல எந்த விதமான வேலை வாய்ப்பு இருந்தது அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே பயனுள்ள நிகழ்ச்சியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.